யூசுவலி நீங்கள் வந்து ஒரு புது ஆளுங்களை மீட் பண்ணுறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ மீட் பண்ணுறீங்க. என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறப்ப வந்து என்ன மாதிரி பதில் சொல்லுவீங்க? ஸோ அந்த சொல்கிற பதிலில் வந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக க்ரியேட் ஆகும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மகிட்ட ஏதாவது வாட் யூ டூன்னு சொல்லி கேட்குறப்ப வந்து ஒன்று நம்ம பெருசாக இதை பில்ட் பண்ணால் கூட நம்ம ஹம்பிளாக பொலைட்டாக சொல்லுவோம், இவன்ட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்ற மாதிரி தாட் இருக்கும். இல்லாட்டி நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுவோம். பட் நம்ம பில்ட் பண்ணுறது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக நம்மளோட விஷன் கிளாரிட்டி இதுதான் நான் பில்ட் பண்ண போகிறேன், என்னோட பர்பஸ் இதான்னு சொல்லி சொல்கிறப்ப வந்து எங்கேயோ மைண்டில் வந்து அந்த டாபிக் வந்தாலே நம்ம ஞாபகம் வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எப்போ பேசினாலும் அவர் வேறு ஃபீல்டில் இருந்தார். குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபீல்டில் தான் என்ட்ரு ஆகணும்னு நினச்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதை பற்றி பேசிட்டே இருப்பார், இது நல்ல பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு இடத்துல போகும்போது வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அதே சாஃப்ட்வேரில் ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது அவர் தான். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவருக்கு வேலை கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த ஃபீல்டில் தான் என்ட்ரு ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அவருக்கு இருந்த கிளாரிட்டி, பர்பஸ் வந்து என்கிட்ட ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணும்போது என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேலே வந்து நீங்களும் வந்து உங்கள் விஷன், பர்பஸ் வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியுதுன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எங்கேயோ மீட் பண்ணுறப்போ வந்து உங்கள் ஞாபகம் வரும். உங்களை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு மேலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய நேரங்கள் நம்ம பில்ட் பண்ணும்போது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு காட்டக்கூடாது, தனியாக பண்ணணும்னு நினைப்போம். பட் நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது மூலிமா, அதை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து இட் வில் மேக் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்.